எம்மை சிறைச்சாலைக்கு கொண்டு வரும் பஸ்ஸுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பில் 100ல் 1 அன்று கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு வழங்கியிருந்தால் பாரிய அழிவுகளை தடுத்திருக்கலாம் என்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முகமது ரமீஸ் முகமது சாஜித் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் 3 கட்டங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலாவதாகத்தான் புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பிலே முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தொடர்பிலான வழக்கு அவர்களுக்கு தற்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த விடயம்தான் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்புபடுகின்ற அடிப்படையிலே 25 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணை தற்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அந்த 25 சந்தேக நபர்களில் ஒரு சந்தேக நபர் சிறைச்சாலைக்கு உள்ளே மரணித்து விட்டார். ஆகவே தற்பொழுது 24 சந்தேக நபர்கள் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணை தற்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்கான வழக்கு விசாரணை மற்றும் ஒரு கட்டமாக இடம்பெறுகின்றது. அதன் அடிப்படையில் தான் சுரேஷ் சலே போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணையும் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் தற்பொழுது பேசப்போகின்ற விடயம் அந்த இரண்டாவது சம்பந்தப்பட்ட விடயம், அதாவது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்புபடுகின்ற அடிப்படையிலே சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கிலே சந்தேக நபர்களாக தேடப்பட்டுள்ள 25 சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணையின் போதுதான் இந்த முகமது ரமீஸ் முகமது சாஜித் நீதிமன்றத்திலே இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த வழக்கு விசாரணைகள் தற்பொழுது முறைப்பாட்டு தரப்பு சாட்சியங்கள் நிறைவடைந்து பிரதிவாதிகள் தரப்பு சமர்ப்பணம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சந்தேக நபர்கள் தற்போது நீதிமன்றத்திலே ஆஜராகி அவர்கள் தற்பொழுது பிரதிவாதி தரப்பு வாய்மூல சமர்ப்பணங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் நீதிமன்றத்திலே முகமது ரமீஸ் முகமது சாஜித் என்பவர், அதாவது அவரை அபு நஜா என்று அழைக்கிறார்கள், அவர் நீதிமன்றத்திலே பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய வாய்மொழி மூல சமர்ப்பணத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத மிலேச்ச தாக்குதலை தான் வெண்மையாக கண்டிப்பதாகவும் தான் பின்பற்றுகின்ற மார்க்கத்தின் அடிப்படையில் தற்கொலை செய்து கொள்ளவோ அல்லது இரத்தம் சிந்தவோ இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தான் ஒருபோதும் அவ்வாறான தற்கொலை சம்பவத்தோடு தொடர்புபடவில்லை என்றுதான் முகமது சாஜித் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அவர் தொடர்ந்தும் கூறுகின்ற பொழுது அவர் கூறியிருக்கின்றார், நான் மாவனல்ல பகுதியைச் சேர்ந்தவர், எனது குடும்பத்திலே 5 இருக்கின்றார்கள். நான் பல்கலைக்கழகத்திலே ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த போதுதான் என்னை இந்த சம்பவம் தொடர்பிலே கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் நான் இந்த தாக்குதலோடு எந்த வகையிலும் தொடர்புபடவில்லை என்று முகமது சாஜித் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கு, அதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். முகமது சாஜித் என்ப இந்த சந்தேக நபர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது நீதிமன்ற, அதாவது சட்ட கல்லூரிக்கான நுழைவு பரீட்சையில் தோற்றுவதற்காக சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்ற பொழுதே கல்வி கற்றிருக்கின்றார், படித்திருக்கின்றார். அதாவது லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கின்ற பொழுதே அவர் அது சம்பந்தப்பட்ட விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார். பின்னர் முகமது ரமீஸ் முகமது சாஜித் என்ற இந்த சந்தேக நபர் சட்ட கல்லூரி பிரவேசத்துக்கான நுழைவு பரீட்சையில் தோற்றிருக்கின்றார். அவர் 400 புள்ளிகளை 336 புள்ளிகளை பெற்று இலங்கையிலேயே முதலாவது மாணவராக தெரிவு செய்யப்பட்டார் என்பதனை முகமது சாஜித் நேற்று நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எமக்கு தெரியும், ஒரு சிறிய விடயம் அல்ல சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சை என்பது. அந்த சட்டக்கல்லூரிக்கான நுழைவு பரீட்சையிலே இவர் தோற்றி அதிக புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் கூறுகின்ற விபரங்கள் சரியோ பிழையோ என்று தெரியாது, நீதிமன்றத்திலே குறிப்பிட்ட விடயம். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது நீதிமன்றத்திலே பிரதிவாதி ஒருவர் கூறுகின்ற விடயம். சில வேளை இவர் கூறுவது சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். அதனை நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் சிலர் கமெண்ட் பண்ணுகிறார்கள், இது சந்தேக நபர்கள் தொடர்பிலான வாய்மொழி மூல சமர்ப்பணங்கள் இவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், ஏன் அதனை கூற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு அல்ல, இவர்கள் இன்னும் சந்தேக நபர்கள் தான், அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் ஒருவருக்கு குற்றவாளி என்று அறிவிக்கும் வரை அவர்கள் சந்தேக நபர்கள் தான். ஆகவே இந்த சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணை தான் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றது. தற்பொழுது இவர்களுடைய பிரதிவாதிகள் தரப்பு சமர்ப்பணம் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக நீதிமன்றம் தீர்மானிக்கும் இவர்கள் குற்றவாளிகளா அல்லது குற்றம் இழைக்கவில்லையா என்ற விடயத்தை நீதிமன்றம் தீர்மானிக்கும்.
அதே போன்று மற்றொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுக்களை சுமத்திருக்கின்றார்கள். நான் பயங்கரவாத செயற்பாடு தொடர்புற்ற என்ற பாரிய குற்றச்சாட்டுக்களை சுமத்திருக்கின்றார்கள். அவ்வாறாக எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவ்வாறான எந்த விடயத்திலும் தான் தொடர்படவில்லை என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாக இருந்தாலும் ஊடகமும் சமூக ஊடகமும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னர் எங்களை குற்றவாளிகள் என்று தற்போது தீர்ப்பு வழங்கி விட்டார்கள் என்றும் அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிற உண்மையான விடயம் தான் தற்பொழுது நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறோம். நீதிமன்றம் இது சம்பந்தப்பட்ட தெளிவான விளக்கத்தை, அறிவிப்பை, தீர்ப்பை வழங்க முன்னர் அவ்வாறு செய்ய முடியாது. அதே போன்று தனக்கு பணம் இல்லை என்பதனால் தானே ஆஜராக இந்த விடயங்களை நீதிமன்றத்திலே தெரிவிப்பதாகவும் முகமது சாஜித் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான விடயங்களை அவர் கூறிக்கொண்டு செல்கின்ற போது கூறிய விடயம்தான் தற்போது எம்மை சிறைச்சாலைக்கு அழைத்து வருகின்ற பஸ்ஸுக்கு வழங்குகின்ற பாதுகாப்பிலே 100ல் 1 அன்று கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு வழங்கியிருந்தால் அவ்வாறான அழிவுகள் ஏற்பட்டிருக்காது, நாங்களும் இவ்வாறு இங்கு வந்திருக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த வழக்கு தொடர்பிலே தற்பொழுது 2வது சந்தேக நபராக இருக்கின்ற சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தொடர்பிலே அவருக்கு வெளிநாடு செல்ல முடியாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அவர் இந்த தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த அனைத்து விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே தனக்கும் இந்த தாக்குதலுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை என்றுதான் முகமது சாஜித் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தான் பல்வேறு இடங்களுக்கு சென்று சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு சில அதாவது பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாக சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவர் நிராகரித்திருக்கின்றார். தனக்கும் இவ்வாறான தாக்குதலுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று இந்த சந்தேக நபர், அதாவது இந்த வழக்கினுடைய 4ஆம் 5ஆம் சந்தேக நபர்களும் மாவனல்ல புத்த சிலையை உடைத்த விடயம் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள். அவர்களும் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், உண்மையிலேயே புத்தர் சிலையை உடைத்த விடயம் உண்மை, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அதற்காக எமக்கு தண்டனை வழங்கப்பட்டது. புத்தர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே இவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த 7 ஆண்டு சிறை தண்டனை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அதாவது ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. எமக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது, எமக்கு தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறுவதற்கான காரணம் அன்று முஸ்லிம் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகளின் காரணமாக, தாக்குதலின் காரணமாக நாங்கள் அவ்வாறான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டோம். அதனை விடுத்து ஒரு பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்ளும் அளவுக்கு நாங்கள் அவ்வாறான நபர்கள் அல்ல என்றுதான் இந்த சந்தேக நபர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய வழக்கு விசாரணை தொடர்பிலான இவர்களுடைய சமர்ப்பணங்களும் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. இறுதிக்கட்டமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த சந்தேக நபர்கள் தொடர்பிலான வாய்மொழி மூல சமர்ப்பணங்கள் நிறைவடைந்தது பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள், மிக அவசரமாக, மிகவும் குறுகிய காலத்துக்குள் இந்த வழக்கு தொடர்பிலான தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று இந்த சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் சிலருடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பெயர் குறிப்பிட்டவர்களுக்கு நீதிமன்றம் அழைப்பாணையும் விடுத்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பிலே விசாரணை செய்வதற்காக. இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான மற்றொரு விடயம் இன்று பதிவானது. எமக்கு தெரியும், விமல் வீரவங்ச, சுகீஸ்வர பண்டார, உதய கம்மம்பில, திலீப் ஜெயவீர, அசங்க நவரத்ன ஆகியோர் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பிலே அதிகளவிலே பேசியவர்கள். இந்த சம்பவம் தொடர்பிலே அவர்கள் சுரேஷ் சலையை விடுவிக்க வேண்டும் என்று கூறி, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவரை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலும் அவரை விடுவிக்குமாறும் கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் செய்திருந்தார்கள். அவ்வாறு ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற போது அவர்கள் தெரிவித்த கருத்தின் காரணமாக அவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அந்த விடயம் சம்பந்தமாக தற்போது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விமல் வீரவங்ச, சுகீஸ்வர பண்டார, உதய கம்மம்பில, திலீப் ஜெயவீர, அசங்க நவரத்ன ஆகியோர் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை விசாரிப்பதற்கான பொறுப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளை அடுத்த கட்டமாக மேற்கொள்ளவிருக்கின்றது. அடுத்த கட்டமாக என்ன இடம்பெறும் என்பதனை அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய தீர்ப்பின்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது, இந்த 5 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றன.
அதே போன்று பொது நிர்வாக அமைச்சின் 2025ஆம் ஆண்டுக்கான செயற்திறன் அறிக்கை வெளியாக இருக்கின்றது. அந்த செயற்திறன் அறிக்கையிலே முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதாவது 2015, 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச வீடுகள் இருந்தாலும் அந்த வீடுகளுக்கான வாடகைகளை அவர்கள் செலுத்தவில்லை என்று இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த காலப்பகுதிக்காக 17,93,000 ரூபாய் வாடகை செலுத்த வேண்டியுள்ளதாக அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கியிருந்த சமித்புர பிளாட்டிலே 2009, 2016ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான வாடகையும் செலுத்தப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச வீடுகளிலே தங்கியிருந்து அவர்களுக்கான அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை ஒரு சிறிய தொகையைத்தான் செலுத்த வேண்டும். பெருந்தொகையல்ல. கொழும்பிலே ஏனைய பகுதிகளை பார்க்கின்ற பொழுது தனியார் வீடுகளோ வேற எங்கேயோ பார்க்கின்ற பொழுது பெருந்தொகையை செலுத்த வேண்டும். ஆனால் அரச வீடுகளை பொறுத்தமட்டில் ஒரு சிறிய தொகையைத்தான் செலுத்துகின்றார்கள். அதனையும் செலுத்தவில்லை என்றுதான் தற்பொழுது அறிக்கை வெளியாக இருக்கின்றதாகவே ஊழல் மோசடிகளை தடுத்தால், குற்றச்செயல்களை தடுத்தால் நாடு என்ற வகையில் எம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியும். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்தும் ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.